வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஆல்ரெடி நம்ம ஜிகே வீடியோவில் பாலிட்டியில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற முக்கியமான லெசன் எல்லாமே இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா. அதை பார்க்காதவங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு படிங்க. நீங்கள் புக்கை டைரெக்டாக படிக்கிறத விட ஒரு வாட்டி வீடியோவை கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு படிக்கும்போது உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க சீரீஸ் ஹிஸ்ட்ரியில் நிறைய கிங்டம் இருக்குது. ஓகேவா? குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், அந்த மாதிரி அந்த கிங்டம் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடப்பகுதியும் போகிறோம். இதில் நம்ம ஆல்ரெடி இந்த முகலாயர் டாப்பிக்கில் பார்ட் 1 வீடியோ நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் இதோட எண்டு ஸ்க்ரீனில் இருக்கும். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. இது என்னன்னா, நான் இது பெரிய டாபிக். முகலாயர்ன்றது ஒரு புக்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 6th-லேருந்து 10th வரைக்கும் 11th வரைக்கும் நிறைய இதில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் கன்க்ளூட் பண்ணி ஒரே தான் கொடுக்குறேன். முகலாயர்னா இந்த பாயிண்ட்ஸை மீறி வேறு கொஷின்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இதில் நான் எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பாபர், ஹுமாயூன், அக்பர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடியோவாக நம்ம அதில் வரும். ஆல்ரெடி பாபரை பற்றினா ஃபுல் ஹிண்ட் இருக்கிற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்குப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹுமாயூன். ஹுமாயூன் யார் அப்படின்னா பாபரோட பையன். இவர் மட்டும்தான் பாபரோட பையனா அப்படின்னு கேட்டால் இல்லை. மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பி. அவரோட மூத்த பையன்தான் ஹுமாயூன். 2வது கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி. இந்த 4 பேருமே அண்ணன் தம்பி தான். இதில் மூத்த பையனை தானே ராஜாவாக்குவாங்க. அப்படி ஹுமாயூனை தான், அதுவும் பாபருக்கும் ரொம்ப பிடிச்ச பையன். அதனால ஹுமாயூனை தான் ராஜாவாக்கியிருப்பார். மற்ற கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி எல்லாமே ஒரு சில ஏரியாக்களுக்கு ராஜாவா சிற்றரசர்கள் மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். இந்த ஹுமாயூன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அடிக்கடி இந்த கொஷின் கேட்பாங்கம்மா. ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். இந்த கொஷின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஹுமாயூன் அப்படிங்கிற அதிர்ஷ்டசாலி என்னும் பெயர் கொண்ட அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஹுமாயூன். இந்த ஹுமாயூனுக்கு முக்கியமான எதிரி யார் அப்படின்னு பார்த்தா ஷெர்ஷா, பகதூர்ஷான் 2 பேர். இந்த ஷெர்ஷா யாருன்னா அவரோட பேர் ஷேர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஷெர்ஷாவா மாதிரி இருக்கும். இவர் இவங்க இந்த வம்சத்தை சேர்ந்தவரே கிடையாது. இவர் தனியாக ஒரு ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்த சூர் வம்சம். ஆப்கானியர். இவர் ஒரு சூர் வம்சத்தை சேர்ந்த அரசர் தான் இந்த ஷெர்ஷா. அப்புறம் இன்னொன்று பகதூர்ஷா. இவங்க இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த பகதூர்ஷா. இந்த 2 பேரும் தான் அடிக்கடி ஹுமாயூனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ கம்ரானோட பகுதி என்ன? அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த பகுதினா பஞ்சாப். அதாவது உண்மையிலே அவர் கொடுத்திருந்த அதிகாரம் காபூலையும் காந்தகாரையும் தான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க கம்ரான் கிட்ட. ஆனால் அவர் பஞ்சாப் வரைக்குமே அவரோட அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு தான் இருப்பார். எப்படி நம்ம நாடு இன்னமும் மற்ற நாடுகளோட எல்லை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி தான் அந்த காலத்துலேயும் இது வரைக்கும் தான் உனக்கு பகுதின்னு கொடுத்துருந்தா கூட அவர் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் அவரோடதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். பாருங்க, இந்த ஷெர்ஷா, பகதூர் ஷா இருந்தாங்கல்ல, இவங்க எந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஷெர்ஷாவோட ஆட்சி பகுதி பீகாரும் வங்காளமும். ஓகேவா? அவர் பிடிச்ச இடங்கள் இதெல்லாம் சண்டை போட்டு பீகாரையும் வங்காளத்தையும் பிடிச்சி அதை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஹுமாயூன் ஒன்றும் ஷெர்ஷாவுக்கு இந்த பகுதியெல்லாம் கொடுத்து ஆட்சி பண்ண சொல்லலை. அவர் சண்டை போட்டு பிடிச்சி அதில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த பகுதி தான் இது. அடுத்தது பகதூர் ஷாவோட பகுதி குஜராத். இவங்க 2 பேரும் இதை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஹுமாயூன் இந்த போர் படைகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி பகுதியை விரிவடைய செய்கிறாரு. விரிவடைஞ்சு 1532 தௌரா போர் அப்படிங்கிற ஒரு போர் நடக்குது. இந்த வருஷம் முக்கியம். 1532 தௌரா போர்னு ஒரு போரில் ஆப்கானியர்கள் எல்லாம் தோக்கடிக்கிறார். ஆப்கானியர்கள்னா யாரு? அதில் ஒருத்தர் தான் ஷெர்ஷாவும். அந்த ஷெர்ஷா அவங்க எல்லாரையுமே தோற்கடிச்சு என்ன பண்ணுறாருன்னா சுனார் கோட்டையை கைப்பற்றுறாரு. சுனார் கோட்டை எங்கே இருக்குது? ராஜஸ்தான் அந்த ஏரியாவில் இருக்குது. ஓகேவா? அதை கைப்பற்றி அங்கே வரைக்கும் வந்துடுறாரு. இப்போ ஷெர்ஷா தோற்கடிக்கப்பட்டு ஹுமாயூன்கிட்ட சரண்டர் ஆகுறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா ஷெர்ஷா, என்னைய விட்டுருங்க, நான் பீகாரை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். அவரோட பகுதி வங்காளம், பீகார் 2மே இருந்துச்சு இல்லையா? அதில் வங்காளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பீகாரை உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுவார். ஓகேவா?
ஷெர்ஷா பீகாரை ஒப்படைக்கிறேன் என கூறியதை நம்பி போரை கைவிட்டார் ஹுமாயூன். அப்ப என்ன செய்வாரு? சரி அவர் தான் சரண்டர் ஆயிட்டார்ல, இதுக்கு மேல ஏன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுருவார். ஹுமாயூன் வந்து ஷெர்ஷாவ சரி பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ஆனா இதுதான் அவர் வாழ்க்கையில எடுத்த தவறான முடிவுன்னு சொல்றாங்க. ஹிஸ்டரியில ஹுமாயூன் பண்ண ஒரு தப்பான முடிவுனா, எப்ப வந்து ஷெர்ஷாவ தோற்கடிச்சாரோ அப்பயே அவருக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கணும். ஆனா பண்ணாம போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டாரு இல்லையா? அதுதான் பின்னாடி அவருக்கு பெரிய அவரோட லைஃபையே திருப்பி போட்டுரும். பாருங்க, இப்ப என்ன பண்ணிறாரு, இவரு மன்னிச்சு போன்னு விட்டுறாரு. விட்டதுக்கப்புறம் இவருக்கு அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து புதுசு புதுசா நகரங்கள உருவாக்குவாங்க அவங்களே. அவங்க பேர் சொல்ற மாதிரி, அவங்க ஞாபகமா இருக்கிற மாதிரி புதிய நகரங்கள் நெறைய வந்து நிர்மாணிப்பாங்க. அப்படி இவர் வந்து தீன்மனா அப்படிங்கிற ஒரு நகரத்த வந்து உருவாக்கிட்டு இருந்தார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. ஹுமாயூன் தீன்பனா அப்படிங்கிற ஒரு நகரத்த கட்டுறதுல முழு ஆர்வத்தையும் செலுத்தினார். அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இதுல போயிருச்சு. நம்ம தான் தோற்கடிச்சுட்டோம், ஓகே வாங்கிட்டோம் அப்படின்னு. இந்த டைம்ல என்ன செய்றாங்க, இந்த பகதூர் ஷா இருந்தார் பாத்தியா? அவர் குஜராத்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ராஜஸ்தான் வரைக்கும் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே இவரு ஹுமாயூனுக்கு நியூஸ் வருது. அவங்க பகுதிய தாண்டி வராங்க அப்படிங்கிறது. உடனே ஹுமாயூன் வந்து பகதூர் ஷா மேல போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்து அவர ஜெயிச்சு ஹுமாயூன் தான் ஜெயிப்பாரு. ஹுமாயூன் ஜெயிச்சு அவரு இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த குஜராத், மாலவம் இது எல்லாத்தையும் கைப்பற்றி என்ன பண்றாருன்னா, அவரோட தம்பி அஸ்காரி கிட்ட குடுத்துடுறாரு. இவரே இப்போ ஒரு ராஜாவே ஒரு இந்தியாவ முழுக்க ஆட்சி பண்ண முடியுமா? அப்படின்னா கஷ்டம் இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பிகிட்ட குடுத்து, இனிமேலு இந்த குஜராத், மாலவத்துக்கெல்லாம் நீ பொறுப்புன்னு சொல்லி குடுக்குறாரு. யாருகிட்ட? அஸ்காரி கிட்ட. ஆனா இந்த அஸ்காரி இந்த குஜராத், மாலவம் மட்டும் இல்லாம, கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ரா வரைக்கும் நோக்கி வர ஆரம்பிச்சுடுறாரு. ஓகேவா? ஆக்ரா வரைக்கும் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹுமாயூனுக்கும் அஸ்காரிக்கும் இடையில சின்னதா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. ராஜஸ்தான்ல வச்சு 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. இது இடையில நடக்கிற ஒரு சின்ன விஷயம். அடுத்தது இந்த கேப்ல அதாவது ஷெர்ஷாவ மன்னிச்சு விட்டுட்டு வந்துட்டாரு. வந்து என்ன பண்றாரு, தீன்மனா அப்படிங்கிற ஒரு ஊர வந்து நிர்வகிக்கிறாரு. புதுசா உருவாக்குறாரு. பகதூர் ஷாவ வந்து ஜெயிக்கிறாரு. அத வாங்கிட்டு வந்து அஸ்காரிக்கு குடுக்குறாரு. குடுத்தா அஸ்காரி ஆக்ரா வரைக்கும் வர ஆரம்பிச்சா, அத போய் இவர் இப்ப இதுக்கு நெறைய டைம் எடுத்துக்கிறது. இந்த கேப்ல இவர் ஷெர்ஷாவவே மறந்துர்றாரு. ஓகேவா? இப்ப ஷெர்ஷா என்ன பண்றாருன்னா, இவர் வந்து வேற பக்கம் டைவர்ட் ஆகி இருக்கும்போது, இவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வங்காளத்த மட்டும் தானே கையில வச்சுட்டு பீகார ஒப்படைச்சுட்டாரு இல்லையா? அந்த வங்காளத்த விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணி வங்காள கோட்டை, ரோக்தா கோட்டைன்னு ஒவ்வொரு கோட்டையா பிடிக்க ஆரம்பிக்கிறார். இது இப்பதான் வந்து ஹுமாயூனுக்கு வருது இந்த நியூஸ். நீங்க பகதூர் ஷாவையும், இங்க அஸ்காரியும் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் ஷெர்ஷா வந்து அவரோட அம் இத பூரா விரிவுபடுத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஹுமாயூன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இடத்துல வச்சு 2 பேரும் மீட் பண்றதா ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்றதுன்னா, ஷெர்ஷாவ வந்து வங்காளத்துல வச்சு மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருப்பாரு. அதாவது வார்ன் பண்றதுக்கு. ஓகேவா? வந்துகிட்டு இருக்கும்போதே இடையில கௌர் கவுடா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவருக்கு நியூஸ் வரும். ஹிண்டால் அவரோட இன்னொரு தம்பி இருக்கார் இல்லையா? ஹிண்டால். அவர் வந்து அங்க அவரோட ஆட்சி பகுதியில கிளர்ச்சி பண்ணிக்கிருக்காரு. ஹுமாயூனை எதிர்த்தே மன்னரை எதிர்த்தே கிளர்ச்சி, போராட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி பண்ண வச்சுட்டு இருக்காரு. அது வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்படுவார். கேள்விப்பட்ட உடனே ஹுமாயூன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அங்க ஆட்சியே உடைஞ்சு போயிரும் இல்லையா? அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் பிரச்சனை பண்ணும்போது, சரி ஷெர்ஷாவ வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, திரும்பி ஆக்ராவுக்கு யார? ஹிண்டால சமாதானப்படுத்திட்டு வருவாரு. பாருங்க, அஸ்காரியும் பிரச்சனை பண்ணாரு. இப்ப ஹிண்டாலும் பிரச்சனை பண்ணாரு. அவர்ட்டயும் பேசி சமாதானம் பண்ணிட்டாரு. ஆனா என்னன்னா, இந்த கேப்ல ஷெர்ஷாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிரும். ஹுமாயூன் நம்மள வந்து அட்டாக் பண்ண தான் ஏன்னா ஆல்ரெடி பாதி தூரம் வந்துட்டாரு இல்லையா? வந்துட்டு தான் திரும்பி போயிருக்காரு. அப்ப நம்மள எந்த நேரத்துல வேணாலும் அவர் வந்து நம்மள வந்து போர் தொடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, ஷெர்ஷா வந்து ஒரு பெரிய படையவே திரட்டி, ரொம்ப இவங்கள விட ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப 1539 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சௌசா போர். சௌசா போர் நடைபெற்ற வருஷம்னு சொல்லி பல தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. அட்லீஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருந்தா கூட அதுல ஒரு பாயிண்ட் வந்து இது வந்துரும். இப்ப 1539ல போர் நடக்குது. யார் யாருக்கு இடையிலனா, ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் இடையில. முதல்ல ஹுமாயூன் ஈஸியா ஷெர்ஷாவ ஜெயிச்சவரு, இந்த வாட்டி தோல்வி அடைகிறார். ஏன்னா ஷெர்ஷா வந்து பிளான் பண்ணி அவரு திடீர்னு அட்டாக் பண்ணவரு. ஆனா ஷெர்ஷா அப்படி இல்ல.
ஒரு வாட்டி தோற்கடிச்சு இவரால விரட்டப்பட்டதுக்கப்புறம் இதுக்காகவே பிளான் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் பிளான் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். அடுத்து ஹுமாயூன் என்ன பண்ணிடுறாரு, தோத்ததுனால தப்பி ஓடிடுறாரு. தப்பி ஓடிட்டு கங்கை நதி வழியா ஆக்ராவுக்கு போய் அவரோட தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்று சேர்க்குறாரு. ஏன்னா இவர் தனியாக போய் இப்போ ஷெர்ஷாவை அடிக்க முடியல. அப்போ தம்பி 4 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு மொத்தமாக போய் நம்ம அவரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க யார் யார், ஹிண்டால், அஸ்காரி, ஹுமாயூன் 3 பேரும் சேர்ந்து இப்போ அடுத்த வருஷமே 1540 கன்னோசி போர் நடந்த வருஷம் 1540 அங்கே போய் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஷெர்ஷாவை அட்டாக் பண்ணுறாங்க. அப்பையும் அப்படி இருந்துமே ஷெர்ஷாவை ஜெயிக்க முடியலை. மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க. ஹுமாயூனோட ஆட்சியே இதோட முடிவுக்கு வந்துடுது. ஓகேவா, 1540 ஹுமாயூனோட ஆட்சி முடிவுக்கு வந்துடுது. அப்போ இதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஷெர்ஷா தான் ஆட்சி நடத்துவார். அப்போ நீங்கள் ஹுமாயூனை பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக ஷெர்ஷாவை படிக்காமல் போகவே முடியாது. ஏன்னா அவரோட ஆட்சி பகுதி முன்னாடியும் பின்னாடியும் ஹுமாயூன் ஆட்சி பண்ணியிருப்பார். இடையில கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சூர், அதாவது சூர் மட்டுமே 5 வருஷம், அந்த சூர் வம்சத்தை சேர்ந்தவங்க இன்னொரு 10 வருஷம், 15 வருஷம் நாடு முகலாயர்கள் கையை விட்டு போயிருக்கும். அதனால இந்த சூரை பற்றியும் நம்ம படிக்கணும். சரி, அடுத்து நம்ம பார்க்குறது இந்த சூர். இவர் எப்போ ஆட்சி பண்ணார்னா, இவரும் ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 1540 தான் இவர் பிடிக்கிறாரு கன்னோசி போரில். 1545 இவர் இறந்து போயிடுவார். வெறும் 5 வருஷம் தான் இவர் ஆட்சி பண்ணியிருப்பார். பாருங்க, இவர் ஒரு முகலாய வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல. இவங்க எப்படி நம்ம பாபர், அக்பர், ஹுமாயூன் இப்பெல்லாம் படிக்கிறோமோ அந்த ஜென்ரேஷன்ல வந்தவர் கிடையாது. இவர் தனி ஆள். ஓகேவா, வேற இனத்தை சேர்ந்தவர். இவர் டெல்லியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஃபரீதுன்றது தான் இவரோட இயற்பெயர். இவர் ஒரு ஜாகிர்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். இவரோட அப்பா யாருன்னா ஹசன் சூரி, ஹசன் கங்கு பாமினி அப்படின்னு சொல்லி பாமினி சுல்தான்ல ஒரு வாட்டி நம்ம படிப்போம். இங்கே வர்றவர் ஹசன் சூரி, ரெண்டையும் வச்சுக்கோங்க, ஹசன் சூரி, ஹசன் கங்கு பாமினி. அடுத்தது இவர் யாரு அப்படின்னா ஆப்கானிய பிரபுவின் மகர். ஒரு ஆப்கானிய அரசர் தான் இந்த ஹசன் சூரி. அவருக்கு பிறந்த பையன்தான் ஃபரீத். அந்த ஃபரீதுக்கு தான் ஷெர்ஷான் பேர் வந்துச்சு. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, ஷெர் அப்படின்னா ஹிந்தியில புலி அப்படின்னு அர்த்தம். அந்த புலியை கொண்டதுனால இவருக்கு ஷேர்கான் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. சரியா, இதை கொஷினா இது வரைக்கும் கேட்டதில்லை, ஏன்னா இது ஒரு அசம்ஷன் தான். அதனால இதை கொஷினா கேட்டதில்லை. பட் தெரிஞ்சுக்கோங்க, ஏன் ஃபரீது ஷெர்ஷான் பேர் மாறுது அப்படின்னா, புலியை கொன்னாரு அதனால அவருக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர் ரொம்ப திறமையானவர், அரசியல் சாணக்கியர், எப்படி அரசியல் நடத்தணும்னு நல்லா தெரிஞ்சவர், ராஜதந்திரி. ஓகேவா, இதெல்லாம் இருந்தால் தான் அந்த காலத்தில் ஆட்சி பண்ண முடியும். ஈவன் இந்த காலத்துலேயுமே களவும் கற்றுமரன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த இதை செய்யணும், களவாணித்தனமாக இருந்தாலும் செய்யுங்க, ஆனால் அதை திரும்ப மறந்துடுங்க, அதை திரும்ப செய்யாதீங்க. அதாவது அந்த இதை ஃபாலோ பண்ணிடாதீங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் திறமையாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு தப்பு எப்படி நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அது வரும்போது நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியும். ஓகேவா, இப்படியெல்லாம் சான்சஸ் இருக்குது, இப்படியெல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி தான் எல்லா வகையிலையும் திறமையானவர், ரொம்ப தந்திரவாதி தான் இந்த ஷெர்ஷா, ஆனால் கெட்டவர் கிடையாது. ஓகேவா, இந்தியாவில் ஆப்கானியர்களின் தலைவராக இருந்தார். ஆப்கானியர்களோட தலைவராக இந்தியாவில் திறமையாக இருந்தவர் தான் இவர். இவரை பார்த்து பயந்தேவும் மாலவம், உதய்சிங்கோட மேவார அரசர் தான் ஆட்சி பண்ணிக்கிருந்தார். உதய்சிங்ன்றவர் மேவாரை சேர்ந்த ஒரு அரசர். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கூட சண்டை போடாமவே சரண்டர் ஆயிடுறாங்க. இவங்கள இந்த மாலவம், மேவார் எல்லாத்தையும் ஷெர்ஷா போரிடாமலே கைப்பற்றினார். ஏன்னா அவர் மேல இருக்க பயத்தில் அவங்க வராருன்ற உடனே சரண்டர் ஆயிடுறாங்க. சரி, அப்படி இருந்தவர் எப்படி இறந்தாரு அப்படின்னா, கலிஞ்சார் அப்படிங்கிற ஒரு கோட்டை, கலிஞ்சார் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை பிடிக்கணுன்றது இவருக்கு ரொம்ப நாளாக கனவு. ரொம்ப பிடிச்ச பகுதி, இவரோட எய்ம் அப்படின்னே சொல்லலாம். அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக வெடிகுண்டு வச்சுருப்பாங்க. இவங்களே தான், ஷெர்ஷா அவங்க டீம் தான் வச்சுருப்பாங்க. அவங்க வச்ச அந்த வெடிகுண்டுலேயே அந்த வெடிக்கும் போது இவர் மேலே பட்டு இவர் அதில் தான் இறந்து போயிருப்பார். சரியா,
இவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கலிஞ்சர் கோட்டையை கைப்பற்றும் முயற்சியில் உயிரை விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ 1545ல அந்த குண்டு விபத்துல வந்து இறந்துடுறாரு. இப்ப 40ல தான் பதவிக்கு வராரு. 45ல இறந்துடுறாரு. இப்ப இவருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவரோட 2வது மகன் இஸ்லாம் ஷா அப்படிங்கிற பையன் வந்து ஆட்சி பண்றாரு. இவரோட மூத்த பையன் பேரும் கிசிர் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடத்துல அது வரல. பட் இவருக்கு 2 பையன். ஒரு மூத்த பையன் கிசிர் கான். 2வது பையன் தான் இந்த இஸ்லாம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்லாம் ஷா தான் இவருக்கு அப்புறம் ஆட்சியை பிடிக்கிறார். அப்புறம் என்ன ஆயிருதுன்னா 53 வரைக்கும் பாருங்க, 45லேருந்து 53 வரைக்கும் இஸ்லாம் ஷாவே இருக்காரு. இந்த 53க்கு அப்புறம் அவரும் இறந்ததுக்கு அப்புறம் யார் வாரிசுன்றதுல பிரச்சனை வருது. ஆப்கானிய அரசர்களுக்கு இடையில வாரிசுரிமை போர், நீயும் நானுன்ற சண்டை வருது. 55 வரைக்கும் சும்மா வலிமையே சும்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு சின்ன சின்ன அரசர்கள் சும்மா தற்காலிகமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த 2 வருஷமா பிரச்சனை போய்க்கிட்டே இருக்கு. 53ல இஸ்லாம் ஷா இறந்ததுக்கு அப்புறம் 53 to 55 நல்ல அரசரே இல்ல. இந்த கேப்ப பயன்படுத்தி தப்பிச்சு போன ஹுமாயூன் திரும்ப வந்து நாட்ட பிடிப்பார். ஓகேவா? பாருங்க. ஹுமாயூன் மீண்டும் டெல்லி, ஆக்ராவை கைப்பற்றினார். எப்போ? இந்த வருஷம் ரொம்ப முக்கியம்ப்பா. 1555. ஆக்சுவலா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்கும்போதே இந்த வருஷம் எல்லாம் வந்துரும். இத்தனை வருஷம் இவர் இருந்தாரு, அடுத்து இத்தனை வருஷம் இவர் இருந்தாருன்னு படிக்கும்போது, பாருங்க 1540ல கன்னௌசி போர்ல தோத்து போயிட்டாரு. இதுல இருந்து திரும்ப 1555ல வந்து பிடிக்கிறாரு. கரெக்டா 15 வருஷம் நாடு வந்து இவர் கைய விட்டு போயிருது. 15 வருஷம் நாட்டை விட்டு வெளியே ஓடி போய் அதுக்கப்புறம் வந்து பிடிக்கிறாரு. அந்த கேப்ல அந்த 15 வருஷம் வெளியே இருந்தார் இல்லையா? அப்பதான் இவருக்கு வந்து அக்பர் எல்லாம் பிறந்திருப்பாரு. அக்பர் வந்து கொஞ்ச நாள் அப்படிதான் வளர்ந்திருப்பார். சொந்த நாட்டுல வளர்ந்திருக்க மாட்டார். ஓகேவா? இப்ப 55ல இந்த கேப்ல திரும்ப வந்து டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றினார். யாரு? ஹுமாயூன். இப்ப இதோட ஷெர்ஷாவோடது முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. ஷெர்ஷாவோட கதை தான் முடிஞ்சிருக்கு. எப்படி வந்தாரு? எதுக்காக செத்தாரு? எவ்வளோ வருஷத்துல செத்தாரு? திரும்ப ஹுமாயூன் எப்படி வந்தாரு? ஆனா, அவர் எப்படி நிர்வாகம் பண்ணாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கதை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறான். ஓகேவா? இதுதான் அவங்களோட கதை. ஆனா, அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்றது தான் முக்கியம். பாருங்க, ஷெர்ஷாவோட சீர்திருத்தங்கள். கிசிர் கான வந்து வங்காளத்தோட முன்னாடி ஆட்சியரா இருந்த கிசிர் கான வங்காளத்துக்கு ஆளுநரா ஆக்குறாரு. ஓகேவா? இவர் வந்து இந்த இந்த கிசிர் கான் வந்து என்ன பண்றாருன்னா, சுல்தான் முகமது அப்படிங்கிற ஒருத்தரோட மகள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, இவரு வெறும் கிசிர் கான்னு குடுத்துருக்காங்க. இது வந்து ஷெர்ஷாவோட மூத்த பையன் தானா? இல்ல வேற இன்னொரு கிசிர் கானான்னு தெரியல. ஓகேவா? புக்ல எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த கிசிர் கான் என்ன பண்ணுவாருன்னா, இந்த வங்காளத்த சுதந்திர அரசா அறிவிச்சுருவாரு. அதாவது ஷெர்ஷாவுக்கு கீழ நாங்க கிடையாது. என்னோட அரசு சுதந்திர அரசு அப்படின்னு. உடனே இதுல கோவமான ஷெர்ஷா வந்து என்ன பண்ணிருவாரு, கிஷோர் கான வந்து கைது பண்ணி ஜெயில்ல அடைச்சிருவாரு. இது வந்து அவர் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அடுத்தது இவரோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு? உள்ளாட்சி துறை இப்ப இருக்கு இல்லையா உள்ளாட்சி அமைப்புகள். அந்த மாதிரி உள்ளாட்சி துறைகள உருவாக்கி அந்த வழியா நிர்வாகம் பண்ணாரு. நிர்வாக கட்டமைப்பு அப்படி இருந்துச்சு. ஒரு கிராமம், அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி பேசிக்ல இருந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ற மாதிரி நல்லா ப்ராப்பரா பண்ணியிருந்தாரு. அடுத்து கிராமங்கள்ல களவு போகாம இருக்கிறது வந்து அந்த கிராம தலைவரோட பொறுப்பு அப்படின்னு ஒப்படைச்சிருந்தார். கிராமங்கள்ல எந்த களவும் போகக்கூடாது. அதுக்கு யாரு பொறுப்புன்னா, அந்த கிராம தலைவரோட தான் பொறுப்பு. அப்புறம் விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி ஒரு இதுவரைக்கும் 10 தடவையாவது கேட்டிருப்பாங்க எக்ஸாம்ல. 10 டைம்ஸாவது இதுவரைக்கும் கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படிங்கிற கான்செப்ட் படி ஆட்சி பண்ணவர் யாரு அப்படின்னா ஷெர்ஷா. விவசாயம் தான் ஒரு நாட்டோட முதுகெலும்பு. விவசாயிக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நாடே அழிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறவர் தான் இவர். அதனால அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவங்களுக்கு தேவையான எல்லாமே செய்வார். பாருங்க. ஒரு இப்போ படைகள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கோ இல்லை ட்ரெயினிங்க்கோ இதுக்காகவோ படைகள்லாம் நடந்து போகும்ல. 5000 பேர் 10,000 பேர் 50,000 பேர் இப்படி வச்சுருப்பாங்க. இப்போ அவ்வளோ பேர் மொத்தமாக நடந்து போகும்போது நம்ம ரோட்டில் போக முடியுமா? நார்மல் ரோட்டில் அந்த ரோட்டில் ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். 50,000 பேர் இதில் வரிசையாக ஒன்றுக்கு பின்னாடி நடந்தால் எங்கே போகிறது? அப்போ மொத்தமாக இப்படி அகலமாக படையாக நகர்ந்து போவாங்க. வண்டிகள்
தேரு, யானைகள், குதிரைகள்லாம் போணும். அப்படி நகர்ந்து போகும்போது கூட குடுத்துருக்காங்க பாருங்க. படைகள் நகரும்பொழுது பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் செய்யக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்ட ஒரே அரசர் வந்து ஷெர்ஷா தான். அப்படி நீங்க போம்போது கூட எந்த இடத்துலயும் விவசாய நிலங்கள பாதிக்கிற மாரி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னவரு. அது மாதிரி நிலங்களோட அளவ வந்து சரியான வரி நிர்ணய முறையில கலெக்ட் பண்ணவரு. வரிகள்லாம் வந்து ப்ராப்பரா வாங்குனவரு. ஆ 3ல 1 பங்கு அரசுக்கு குடுத்தா போதும். மீதி 2 பங்கு விவசாயிகளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இவர் வரி வசூல் பண்ணாரு. அப்புறம் இவர் காலத்துல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அதில நோட் பண்ணிக்கோங்க. அமைச்சர்களா இருந்தவங்க யார் யாரு அப்டின்னா, திவானி விஷாரத். திவானி விஷாரத் அப்படிங்கிறது வருவாய்த்துறை அதிகாரியா இருந்தாங்க. அரிஸ் அப்படின்றது வந்து படைத்துறை அமைச்சர். ரசலத் ரசலத் அப்படிங்கிறது அயலுறவுத்துறை. இதே மாதிரி மராத்தியர்கள்லயும் வரும்பா. நீங்க வந்து இது கண்டிப்பா படிச்சுக்கணும். இதுலருந்து கண்டிப்பா ஒவ்வொரு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்சா அப்படின்னா தகவல் தொடர்பு அமைச்சர். இதெல்லாம் அமைச்சர்களோட பதவி பேரு. அதிகாரிகள். அதிகாரிகள்னா யாருன்னா, அந்த வருவாய் பண்றது, ராணுவம் இதுக்கெல்லாம் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட பேரு. இப்ப நம்ம சொல்றோம்ல, ஹவல்தார், மேஜர் இப்படிலாம் சொல்றோம்ல, அது மாதிரி இவர் காலத்துல இருந்த அதிகாரிகள் பேர் வந்து ஷிக்தார். ஷிக்தார்னா ராணுவத்த சேர்ந்த அதிகாரி. முன்சீப் அப்படின்னா நீதிபதி அப்படி இருப்பாங்க இல்லையா? நீதித்துறை சார்ந்த அதிகாரி. அமீன் அப்படின்னா நில வருவாய். அந்த அமீனா புகுந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் நில வருவாய். வருவாய் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர்ஸ் அந்த காலத்துல. ஆம புகுந்த வீடும், அமீனா புகுந்த வீடும் வழங்க அதாவது அவங்க உள்ள வந்தாலே சுருட்டிட்டு போயிருவாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி. அடுத்து பொடேதார் கருவூல அதிகாரி. கருவூலம் காசுகளை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு அதிகாரி. கர்கூன் அப்படின்னா கணக்கர். கற்கூன்கள் அப்படின்னா கணக்கர். அடுத்தது இவர் காலத்துல என்ன மாதிரி வரியெல்லாம் வசூல் பண்ணாங்க? ரயத்வாரி முறையை இவர் ஃபாலோ பண்ணாரு. ரயத்வாரி முறை ஃபாலோ பண்ணாரு. அப்புறம் வணிக வரிய வந்து எளிமையாக்கினாரு. என்னது? நுழைவு வரி, விற்பனை வரி. இந்த வரிகள் மட்டும் தான் இவர் போட்டாரு. ஒரு வணிகம்னா என்னன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த இதுக்கு. அடுத்தது ஜாகிர்தாரி முறை, ஜமீன்தாரி முறை 2மே ஆதரிச்சாரு இவர். ஜாகிர்தாரி முறைன்னா என்ன? வரி வசூல் வந்து டைரக்ட்டா கவர்மெண்ட்டே பண்ணிரும். ஓகேவா? கவர்மெண்ட்டே டைரக்ட்டா விவசாயிகள்ட்டயோ, இவங்கட்டயோ வரிய வந்து வசூல் பண்றது ஜாகிர்தாரி முறை. ஜமீன்தாரி முறைனா, வரி வசூல் வந்து ஜமீன்தார் பண்ணுவாரு. அந்த ஜமீன்தார் அத கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைப்பார். இதுதான் ஜமீன்தாரி முறை. அப்ப இந்த 2யுமே இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. 2யுமேனா ஒரு சில இடங்கள்ல டைரக்ட்டா கவர்மெண்ட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஜமீன்தார போட்டும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மீதும் அக்கறை செலுத்தினார். விவசாயிகள் மேல மட்டும் தான் அக்கறையா இருந்தாரா? அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. வணிகர்கள், வர்த்தகர்கள், பிசினஸ் அதாவது ஒரு நாடோட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான எல்லா விஷயத்துக்கும் இவரும் முக்கியத்துவம் குடுத்திருக்காரு. அப்புறம் இவரு பத்தின கொஸ்டின்லயே அடிக்கடி கேட்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இது. நவீன நாணயங்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா ஷெர்ஷா. ஏன் அப்படின்னா, இந்த இப்ப வரைக்கும் ரூபீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த ரூபீஸ் வந்து ருப்பியா அப்படின்னு இவர் அறிமுகப்படுத்தின அந்த நாணயம் தான் இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரூபீஸ் அப்படிங்கிற பேர்ல. பாருங்க, ருப்பியா அப்படிங்கிற நாணயத்தோட அடித்தளம் இட்டவர் இவர்தான். அதனால இப்ப லேட்டஸ்ட்டா இருக்க நவீன நாணயத்துக்கு அந்த காலத்திலேயே தந்தையா இருந்தவர் யாருன்னா ஷெர்ஷா. இவரு நாணயங்களின் தந்தைன்னு ஏன் சொன்னாங்க? ஏன்னா, உலோகங்களின் தர அளவை ஆய்விட்டார். அந்த காயின் ரெடி பண்றதுக்குன்னு சொல்லி, அந்த மெட்டல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து ப்ராப்பரா இருக்கணும்னு சொன்னவரு. புதிய நாணயங்கள் நெறைய வெளியிட்டவரு. அப்புறம் இவரோட பெயர் மற்றும் உருவம் பொறிக்கப்பட்டு வெளியிட்டார். ஓகேவா? பொதுவாவே மொத்தம் இந்த முகலாயர்கள்லயும், டெல்லி சுல்தான்லயும் சேர்த்து 3 பேர் வந்து இந்த நாணயங்கள்ல மட்டும் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது சேஞ்சஸ் நெறைய பண்ணியிருப்பாங்க. அவங்க 3 பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்தந்த பாடம் படிக்கும்போது நீங்க அவங்கள பத்தி இன்னும் நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, தாம் அப்படிங்கிற ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். ஷெர்ஷா சூர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு பேரு தாம். ஓகேவா? இப்ப இந்த நாணயங்கள்ல கரெக்ஷன்ஸ், சேஞ்சஸ் பண்ணவர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் இல்துமிஸ். இல்துமிஸ் அப்படிங்கிறவர் வந்து பண்ணாரு. டெல்லி சுல்தான சேர்ந்தவர் இவரு. இவர் தான் டங்கா, ஜிடால் அப்படிங்கிற
காசுகள்லாம் வெளியிட்டிருப்பார். நாணயங்கள வெளியிட்டிருப்பார். இவருக்கு அப்புறம் நாணயங்கள்ல வந்து சேஞ்சஸ் பண்ணது யாருன்னா, முகமது பின் துக்ளக். இவர் வந்து ரொம்ப ஒரு குழப்பவாதி. நெறைய விஷயங்கள மாத்தி மாத்தி செஞ்சு திரும்ப தப்பு பண்ணிட்டோம்னு திரும்ப கரெக்ஷன் பண்ணுவாரு. அப்படி பண்ண ஒரு விஷயத்துல நாணயங்கள வந்து மாத்துனதும் இவர் பண்ணாரு. 3வதா பண்ணவர் தான் இந்த ஷெர்ஷா சூர். இந்த ஷெர்ஷா கொண்டு வந்தத தான் இப்ப வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாருமே இத மாத்தல. ஈவன் பிரிட்டிஷ்காரங்க கூட இவரோடத தான் வந்து நவீன நாணயமா பயன்படுத்துனாங்க. அதனால இவருக்கு வந்து நவீன நாணயங்களின் தந்தைன்னு பேர் வந்துச்சு. அடுத்தது இந்த பாருங்க. முகலாயர் முதல் ஆங்கிலேயர் வரை இந்நாணய முறையை பின்பற்றினர். அப்ப வரைக்கும். அடுத்தது இவரோட முக்கியமான பாயிண்ட் இவர் பண்ணதுல, சாலைகளை மேம்படுத்தினார். அதுலயும் மெயினா கிராண்ட் ட்ரங்க் சாலைகள்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ட்ரங்க் சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய சாலை ஒரே நெட்டுக்கு போடுவாங்க இல்லையா? 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர்ன்னு. அப்படி பெரிய பெரிய முக்கியமான 2 நகரங்கள, முக்கியமான 2 பிளேஸ இணைக்கிற மாரி கன்டினியூஸா ஒரு பெரிய லாங் வே போடுறது தான் வந்து கிராண்ட் ட்ரங்க் சாலைகள். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு போட்டவரு இந்த ஷெர்ஷா தான். சிந்து பகுதியிலிருந்து வங்காளம், சோனார்கான் வரைக்கும் ஒரே சாலை பெருசா. அதே மாதிரி ஆக்ராவிலேருந்து ஜோத்பூர் துறைமுகத்தை இணைக்கிற மாதிரி ஒரு பெரிய சாலை. லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும். முல்தான்றது கராச்சி. இப்ப இருக்கு இல்லையா? பாகிஸ்தானோட தலைநகரம் கராச்சி. அது வரைக்கும் ஒரே சாலை. இந்த மாதிரி பெரிய பெரிய கிராண்ட் ட்ரங்க் சாலைகள உருவாக்குனவர் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து ஷெர்ஷா சூர். அடுத்தது சராய். சராய் அப்படிங்கிற சத்திரங்கள உருவாக்குனார். இதுல வந்து சராய், சசாரம் 2 இது வரும்பா. அதுல நீங்க வார்த்தைகள கன்ஃப்யூஸ் பண்ணிறக்கூடாது. சராய்னா சத்திரம். சசாரம்னா கல்லறை. அது நான் பின்னாடி சொல்றேன் இதுல. சத்திரங்கள உருவாக்குனார். அதாவது என்னன்னா, மெயின் ரோடுகள்ல ரோட்டு மேல அங்கங்க சத்திரம். இப்பயுமே 90ஸ் கிட்ஸ்க்குலாம் ஓரளவு தெரியும். சின்ன சின்ன கிராமங்கள்லலாம் சத்திரங்கள் இருக்கும். யார் வேணாலும் அங்க போய் தூங்கிக்கிருவாங்க. அங்க உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. சீட்டு விளையாடுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஊர்ல பிரச்சனைனா அங்க வச்சு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இவர் வந்து உருவாக்குன இந்த சத்திரங்கள் எதுக்கு வந்தா, வணிகர்கள் வந்து போகும்போது, வரும்போதும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும், சாப்பாடு அங்க இலவசமா குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடும் குடுக்கறதுக்காக உருவாக்குன ஒரு தான் சராய். அப்புறம் ஆதரவற்றோருக்கான உதவித்தொகை வழங்கினார். நம்ம இந்த காலத்துல தான் வந்து உதவித்தொகை, பெண்கள் உதவித்தொகை, படித்த பட்டதாரி உதவித்தொகைன்னு நெறைய கேள்விப்படுறோம். பட் இது வந்து அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஷெர்ஷா காலத்திலேயே அவரு உதவித்தொகை வழங்குற பழக்கத்த வச்சிருந்திருக்காரு. அடுத்தது ஷெர்ஷா வந்து ஒரு வைதீக சன்னி முஸ்லீம் வகுப்பை சேர்ந்தவரு. இந்த முஸ்லீம் இதுலயே வந்து நெறைய பிரிவு இருக்கும்பா. ஷியா பிரிவு, வக்ஃபு பிரிவு, சன்னி பிரிவு அப்படின்னு இருக்கும். அதுல இந்த சன்னி அந்த பிரிவை வந்து சேர்ந்தவர் தான் இந்த ஷெர்ஷா. இவர் வந்து பாரபட்சம் இல்லாம ஆனா எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. ஷெர்ஷா வந்து அக்பரின் முன்னோடியாக திகழ்ந்தார். ஏன்னா ஆக்சுவலா இந்த அக்பர் பரம்பரைக்கே ஷெர்ஷா வந்து எதிரி. ஏன்னா அவங்களோட பரம்பரையவே உடைச்சு அக்பரோட அப்பா ஹுமாயூனவே அடிச்சு விரட்டினவர் அவர்தான். ஆனாலும் அவரோட இந்த நிர்வாக இதெல்லாம் வந்து பார்த்து வியந்து போன அக்பர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட அந்த வருவாய் மெத்தட் இருக்கு இல்லையா? வரி வசூல் பண்றதும் சரி, அத நிர்வாகம் பண்றதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு, அத தான் அக்பரே ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்ப அக்பரின் முன்னோடி யாரு அப்படின்னு கேட்டா, ஷெர்ஷா சூர் அப்படின்னு சொல்லணும். இந்த கொஸ்டினும் நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா. இந்த அக்பர் கிட்ட தோடர்மால்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் தான் வந்து இந்த இன்சார்ஜ் வருவாய் இதுக்கெல்லாம். அந்த தோடர்மால் தான் இந்த ஷெர்ஷா மெத்தட ஃபாலோ பண்ணியிருப்பார். அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தவர். இந்த தோடர்மாலை யார் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா, சிவாஜி ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நீங்க அடுத்து படிப்பீங்க. சிவாஜியின் முன்னோடி யாருன்னா தோடர்மால். அந்த தோடர்மாலுக்கு முன்னாடி யாருன்னா ஷெர்ஷா. ஓகே. இப்ப என்ன ஆகுது? ஷெர்ஷா 1545ல இறந்து போயிடுறாரு. 1555ஓட மொத்த சூர் வம்சமே முடிஞ்சு போயிருது. அவர் இறந்த பிறகும் 10 வருஷம் ஆட்சி இருந்திருக்குப்பா. அதுக்கப்புறம் மொத்தமா அழிஞ்சிருது. இப்ப என்ன ஆகுது? ஹுமாயூன் வந்து பாரசீகத்துல வந்து தஞ்சமாயிருந்தார். ஆல்ரெடி இவங்க விரட்டி விட்டாங்க இல்லையா? அப்ப எங்க போயிருப்பாருன்னா, அங்கருந்து தப்பிச்சு ஓடி பாரசீகத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிருப்பாரு. அங்க இருக்கிற ஒரு மன்னர் தான் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு.
அங்க இருக்கிற அந்த மன்னரோட பாரசீக படையோட துணையோட திரும்ப வந்து இப்ப ஏன்னா டெல்லியில நல்ல ராஜ்யம் இல்ல. ராஜாக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நல்ல தலைவர் இல்ல அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே, ஆப்கானியர் கூட வந்து போரிட்டு காந்தகார், காபூல் இதெல்லாம் கைப்பற்றி, திரும்ப டெல்லியில 1555ல மறுபடியும் மன்னர் ஆயிருவாரு. ஓகேவா? இத்தனை வருஷமா நாட்டை விட்டு ஓடி இருந்தா கூட, வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே என்ன ஆகும்னா, இங்க பாருங்க ஹுமாயூன் டெல்லியில ஒரு கோட்டையில இருக்கிற லைப்ரரியில புக்க போய் எடுத்து படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப படியில கால் தடுக்கி விழுந்து இறந்து போயிருவாரு. எப்போனா அடுத்த வருஷத்திலேயே. 55ல தான் ஆட்சிய பிடிக்கிறாரு. இவ்வளோ வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு. 56லயே இறந்து போயிருவாரு. எந்த சண்டையிலயும் இறக்கல. யாரும் போரிட்டு அவர கொல்லல. படியிலருந்து வழுக்கி விழுந்து இறந்துருவார். அப்ப ரொம்ப ஒரு அப்பதான் சொல்லுவாங்க, அவரு பேரு வந்து ஹுமாயூன் அப்டின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் பேரே வச்சாங்க. ஆனா அதிர்ஷ்டமே இல்லாம வாழ்ந்தவர் யாருன்னா, இந்த முகலாய வம்சத்திலேயேவும் அதிர்ஷ்டமே இல்லாம வாழ்ந்தவர் யாருன்னா, அது ஹுமாயூன் தான். அதுக்கு தான் பாருங்க ஸ்டான்லி லேண்ட்ஃபுல் அப்படிங்கிறவர் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தான் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை முழுக்க அவர் எல்லாத்துலயும் ஸ்லிப் ஆயிட்டு தான் இருந்தார். எந்த விஷயத்தையும் அவர் ப்ராப்பரா பண்ணல. அப்படி இருந்த ஹுமாயூன் கடைசியில வாழ்க்கையவே விட்டுட்டு அதுலயும் வழுக்கி விழுந்துட்டார். வழுக்கி விழுந்து தான் உயிரையும் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது இந்த ஷெர்ஷா காலத்துல தான் குதிரைப்படைகளுக்கு சூடு போடும் முறை இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. சூடு போடும் முறை இருந்துச்சு. இந்த தாக் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராணுவத்துல இந்த ஷெர்ஷா யார வந்து ஃபாலோ பண்ணாருன்னா, அலாவுதீன் கில்ஜி இருந்திருப்பார். டெல்லி சுல்தான்கள்ல அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் ரொம்ப நல்லவரு. அவரோட ராணுவ முறைய தான் இந்த ஷெர்ஷாவே ஃபாலோ பண்ணியிருப்பார். இவரு கல்லறை வந்து ஒரு கல்லறை கட்டியிருப்பார். சசாரம். பீகார்ல சசாரம் அப்படிங்கிற ஒரு கல்லறை கட்டியிருப்பார். சராய் அப்படின்னா சத்திரம், சசாரம்னா கல்லறை. இந்த கல்லறை என்னன்னா, தன்னோட இறப்புக்கு முன்னாடியே அவரே அவரோட கல்லறைய வடிவமைச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் சசாரம். அடுத்தது டெல்லியில கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரை உருவாக்க ஆசைப்பட்டார். இவர் கட்டுனாரா அப்படின்றது குடுக்கல. பட் புராண கிலா அப்படிங்கிற பேர்ல ஒரு நல்ல கோட்டை கட்டணும் அப்படின்னு இவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கு பேர் தான் ஓல்டு ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் புராண கிலா. ஓகேவா? இது வந்து யாருன்னா ஹுமாயூன் இல்ல. ஷெர்ஷாவ பத்தினது இது எல்லாமே. இங்கேருந்து இங்க வரைக்கும் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷெர்ஷாவ பத்தின பாயிண்ட். இதோட ஹுமாயூன் முடிஞ்சிருது. புரியுதா? அப்ப படிக்கும்போதே நீங்க ஹுமாயூனும், ஷெர்ஷாவையும் சேர்த்து தான் படிக்கணும்ப்பா. இதோட ஹுமாயூன், ஷெர்ஷா 2 பேர பத்தினதுமே முடிஞ்சிருது. நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து அக்பர பத்தி. அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாபிக்குமே தனித்தனி வீடியோவா உங்களுக்கு வரும். பிளேலிஸ்ட்ல போயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.